வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் மகா சிவராத்திரி சிறப்பையும் அதோட பலனையும் அதனால் வரக்கூடிய பலாபலனையும் இந்த காணொளி பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நிகழும் மங்களம் நிறைந்த ஸ்ரீ குரோதி வருடம் 26/2/2025 மாசி 14ஆம் தேதி பிப்ரவரி புதன்கிழமை அன்னைக்கு தான் ஸ்ரீ மகா சிவராத்திரி வருகிறது. அது என்னங்க, மாசி மாதத்தில் மட்டும் உள்ள சிவராத்திரி மகா சிவராத்திரி. மற்ற நாளில் வர்ற ராத்திரி என்ன ராத்திரி? அது பொதுவான சிவராத்திரி. இந்த மாசி மாதம் மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, மாதத்தில் 12 மாதத்தில் இந்த மாசி மாதம் என்னன்னா, இதை பொதுவாக ராசி மண்டலத்தில் கும்ப ராசி கும்பத்திங்கள் என்று சொல்லுவார்கள். இந்த கும்பம் நிறைகுடம் தழும்பாமல் இருக்கக்கூடியது. அதே போல் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமான் அனைத்து தலங்களையும் நிறைகுடமாகவே இருப்பார். அனைத்து மூர்த்தங்களும் சிவபெருமான் தான் அன்றைக்கி ஒரு நாளைக்கு. அதனால தான் எல்லா திருக்கோயிலையும் சிவராத்திரி என்று விடிய விடிய பூஜை நடைபெறும். இப்போ நவராத்திரி அன்னைக்கு 9 நாள் நவராத்திரி, ஆனால் விடிய விடிய பூஜை நடக்காது. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா விடிய விடிய பூஜை நடக்கும் அனைத்து சிவாலயங்களையும். அப்போ எல்லா சிவாலயங்களையும் மற்றும் குலதெய்வ வழிபாட்டில் உள்ள திருக்கோயிலையும் நம்மளுடைய இஷ்டதெய்வ வழிபாட்டு திருக்கோயிலையும் அன்னைக்கு சிவராத்திரி பூஜை பண்ணுவோம். அது மகா சிவராத்திரி. அந்த சிவராத்திரி அன்னைக்கு எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்தாலும் அது முழுமையாக சிவபெருமானையே போய் சாரும் என்பதில் திரிகுல ஐயமில்லை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மகா சிவராத்திரி கும்ப மாதம் கும்பத்திங்கன்னு சொன்னேன். இந்த 12 ராசியில் சொந்த வீடமாகக்கூடியவர் சனி பகவானுக்கு 2 வீடு சொந்த வீடு. அதில் கும்பம் ஒரு முக்கியமான வீடு, அவருக்கு பிடிச்ச வீடு. இந்த கும்ப வீடு லாபகரமான வீடு, ஆயுள் அதிகம் உள்ள வீடு. அப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு எவன் ஒருவர் வழிபாடு செய்வாலோ அவர்களுக்கு ஆயுள் அதிகத்தை கொடுப்பார் அந்த சிவபெருமான். மனிதனாக இருக்க ஆயுள் வேணும் இல்லைங்க. எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பலம் இருந்தாலும் சரி, எவ்வளோ அறிவு இருந்தாலும் சரி, ஆயுள் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். அப்போ அந்த ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய அதிபர் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். அப்போ சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜை நடைபெறும். எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த 4 காலத்துலேயும் முழிக்கிறது மிக சிறப்பு. இல்லைங்க, எங்களை அவ்வளோ முடியாதுங்க, வயசாகி போச்சுங்க அப்படின்னு உள்ளவங்க இந்த 4 காலத்தில் குறைந்தது 2 காலமாவது நீங்கள் பூஜையில் இருப்பது மேலும் சிறப்பு. இப்போ 4 காலத்தை ஏன் பிரித்து வச்சுக்கிடுவோமே. ஒரு நாளைக்கு வழிபாடு பண்ணக்கூடியது காலை உச்சி காலம், அப்புறம் மாலை சாயரச்ச, இரவு அர்த்தஜாமம். இந்த 4 காலத்தையும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு 4 காலமும் நடைபெறும். ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலனை கொடுப்பார் அந்த சிவபெருமான். இப்போ காலையில் பள்ளி எழுச்சி கூப்பிடுறோம், நடை திறக்கும் போது என்ன அப்படின்னா ஆயுள் அதிகமாக இருக்கும். முதல் கால பூஜை பார்க்குறவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் உங்களுக்கு இருக்கும், என்றும் இளமையாக காணப்படுவீர்கள். 2வது காலம் பார்க்கவங்களுக்கு அது உச்சி காலம் வச்சுக்கிறோமே. உச்சி காலம் என்ன செய்யும் அப்படின்னா 2ஆம் காலம், அதான் நடுநிசி இரவில் இப்போ பொதுவாக 4 காலங்கிறது 10லேருந்து 12, 12லேருந்து 2, 4, 4லேருந்து 6 அப்படி கணக்கு வச்சு பூஜையை செய்வாங்க. அப்போ நடுக்காலம் 2ஆம் காலம் பூஜை பார்க்குறவங்க இருங்கன்னா என்னைக்கும் உங்கள் வீட்டில் உணவு பஞ்சம் வராது. உங்கள் ஆயுள் முறைக்கும் உணவுகளால் எந்தவித குறைபாடும் இல்லாமல், நீங்கள் ஆயுள் உணவு பஞ்சம் இல்லாமல் நீங்கள் நல்ல உணவை
உண்டு ரசித்து சுவைப்பீர்கள் என்பது ஐயமில்லை. ஏன்னா உணவு மெயினாக வேணும்ல. எவ்வளோ செல்வம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பலம் இருந்தாலும் சரினாலும் நல்ல உணவு வேணும். நல்ல உணவு வர்றதுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அந்த உடல் ஆரோக்கியமும் உள்ளம் தெளிவும் உணவும் உங்களுக்கு என்றும் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. 2ஆம் கால பூஜை பண்ணுறதில்ல. இந்த 3ஆம் கால பூஜை இதுக்கு வந்து சாயரட்சைன்னு பேர். அப்போ 3ஆம் கால பூஜை பண்ணுறவங்களுக்கு செல்வம், கடன் இல்லாத வாழ்க்கை, சிற்றின்ப செல்வங்கள், நல்ல மனைவி, அதே போல் நம்ம உடல் அழகு, சொந்த வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, சொந்த தொழிலில் முன்னேற்றங்கள் என்பது அனைத்து செல்வத்தையும் உலகேச்சல் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த 3ஆம் காலம். அது சாயரட்சை என்று குறிக்கும். இங்கே அதிகாலை 4 to 6 பூஜை பண்ணுறதை இங்கே அர்த்தஜம் வச்சுக்கோங்களேன். பள்ளி எழுச்சியை பள்ளி அறை பள்ளி எழுச்சி வச்சுக்கலாம். அப்போ 4ஆம் காலம் பூஜை பண்ணுறவங்களுக்கு நல்ல சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம், திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண் பெண்கள் திருமணம் ஆகிறது, இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, என்றும் ஒற்றுமையோட எதிரியே இல்லாமல் நோய் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு தான் இந்த அதிகாலை 4ஆம் கால பூஜை பண்ணுறது. இப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. 4 கால பூஜை பண்ணுறவர்களுக்கு இந்த அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்குங்க. அப்போ 4லேயும் பாஸ் பண்ணிட்டீங்க, எல்லாமே கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி மாசி மாதம் வரக்கூடியது. அது மாசி 14ஆம் தேதி பிப்ரவரி 26 மறந்து இருந்து விடாதீர்கள். இது அற்புதமான மாதம். அந்த சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம், நம்மளே ஒரு பொருளை வேகமாக தூக்கி கொடுப்பா சாப்பிட்டு போட்டுப்பா அப்படிம்போம். உலகத்தில் பழைய படிகளக்கூடிய சிவபெருமான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு வேண்டும் வரத்தை அள்ளி வழங்க காத்துக்கிட்டு இருக்காரு. 4 காலத்தில் வாங்க வாங்க. அதாவது பாலகன் பால் கேட்டால் டம்ளர் கொடுப்போம், இவர் பால் கடலை கொடுக்க முடியாது. அப்படி செல்வத்தையும் அருளையும் பொருளையும் இன்பத்தையும் அனைத்தும் அள்ளி வழங்க 4 காலத்துக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரியா. சிவன் கோயிலில் போய் நம்ம எங்கேயோ தோறுறோம், உங்கள் சிவன் கோயிலில் போய் 4 கால பூஜை கலந்துக்கங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்க. இப்போ கோயிலுக்கு போகிறோம், ஒரு பெரிய மகானை பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன சும்மா போவோமா? அப்போ சுவாமி வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் எல்லாம் அவருக்கு படைச்சது தான். உயிரிலேருந்து உடம்புலேருந்து நம்ம எண்ணங்கள் நம்மளுடைய எல்லாமே அவர் படைச்சது தான். நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு என்ன படைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அபிஷேக பிரியதோட அலங்கார பிரியம் கிடையாது. அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, வில்வம் ரொம்ப பிடிச்சது அவருக்கு. அதுக்குதான் வில்வம் வந்து ஒரு வில்வத்தை 12 மாதம் உபயோகப்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அப்போ வில்வ பூவு, வில்வ மாலை இது கொண்டு போங்க. 2வது தாமரை மலர்கள், தாமரை இதழ்கள் இதை கொண்டு போங்க. வெறுங்கையா மட்டும் போயிடாதீங்க. உங்கள் குலதெய்வங்கள் போனாலும் சரி, சிவபெருமான் கோயில் போனாலும் சரி, இஷ்ட தெய்வங்கள் போனாலும் சரி, இல்லையா நாங்கள் எங்கேயும் வீட்டிலே இருந்தாலும் சரி, அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையோ உங்கள் குலதெய்வங்களுக்கோ இல்லை சிவன் கோயிலுக்கோ இந்த 2 மலர்கள், ஒன்று பச்சை வண்ணத்திற்கு வில்வ மாலையும் வில்வ இலைகளும், தாமரை இதழ்கள், தாமரை பூ, இதை வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்கள் நினச்சதை அகமகிழ்ந்து அள்ளி வழங்குவார். நிறையா பேர் திருமணம் ஆகாமல் இருக்குங்க. இந்த பெண்கள்லாம் மாலையாக கெட்டி குறைஞ்சது 27 எண்ணம் இருக்கணும். அந்த தாமரை 27 நட்சத்திர அதிதேவதைகள், ஒரு நட்சத்திர அதிபதியாக சிவபெருமானே கொடுப்பார் உங்கள் திருமணத்தை. அடுத்த மகா சிவராத்திரிக்கு உங்கள் வீட்டு மணமகளோ மணமகனோ இருந்து இருப்பார். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அதே போல் சந்தான பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வில்வ மாலையையும் தாமரை மாலையும் 2யும் கலந்து போகிறது நல்ல ஞான குழந்தை அடுத்த மகா சிவராத்திரி மடியில் கிடக்கும். அதே போல் சொந்த வீடு வாகனம் வாங்குறவங்களும் இந்த மகா வில்வத்தையும் தாமரையும் மாலையாக கெட்டியோ அர்ச்சனை செய்ய பண்ணி போடுங்க. இது பொதுவான பலன் அனைவருக்கும். ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தானம் அன்னை கொடுக்குறது ரொம்ப சிறப்பு. என்ன தானம் கொடுக்கணும்ல. அன்றைக்கெலாம் அடியாரெல்லாம் வந்து முடிச்சிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் உறங்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர் என்னென்ன தானம் பண்ணால் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம்.
இப்போ மேசராசிக்காரங்களுக்கு என்ன தானம் பண்ணலாம்? எப்பயுமே 2ஆம் இடம் தனம் உங்களுக்கு எப்பயுமே. அப்போ 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்கு என்ன பிடிக்கும்? இனிப்பு ரொம்ப பிடிக்கும். அப்போ இனிப்புனா என்ன? கல்கண்டு சாதம், அதே போல் சக்கரை பொங்கல், லட்டு, இந்த மாதிரி பூந்தி இனிப்பு வகையான பலகாரங்களை அடியார்களுக்கு இந்த கேசரி, ஜிலேபி, ஜாங்கிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இனிப்பான பழங்கள், இனிப்பான சமைச்ச உணவுகளை சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி கூட நீங்கள் அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கும் வருகின்ற பக்தர்களுக்கும் உணவாக வழங்கலாம். சிவராசி நேயர்களுக்கு 2ஆம் இடம் எது அப்படின்னா உங்களுக்கு புதன், தனம், வாக்கு. அப்போ புதன்கிறது என்ன அப்படின்னா கல்வி, அறிவு, அதற்குண்டான சான்றுகள். இவர் காற்று ராசி தத்துவம் உள்ளவர். அப்போ என்ன செய்யணும்? புதன் வித்தைக்கு அதிபதி. அப்போ என்ன செய்யணுங்க? நல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா மருந்து சம்பந்தப்பட்ட பொருள், உதாரணத்துக்கு சுக்கு மல்லி காபி ரொம்ப சிறப்பு. இல்லை என்றால் அந்த இயற்கையான பால் வகைகள், அதாவது பால்னு சில பேர் அந்த சீனி போடாமல் பாலில் பனங்களை கண்டு இல்லை வெல்லம்லாம் போட்டு சூடாக கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும். யாருக்கு? சிவராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா இங்கே சந்திரன் உச்சம் பெறுகிறார். அதெல்லாம் திரவமான பொருளை தானம் பண்ணுறது உங்கள் வாழ்க்கையில் தனம் பெருகும். சிவராசிக்காரர்களுக்கு. மிதராசிக்காரர்களுக்கு கடகம், சந்திரன் தான், சந்திரனுடைய வீடு 2ஆம் வீடு தான் தனம், வாக்கு. அப்போ 2ஆம் இடத்த கடகம், தண்ணி தானம். தண்ணிக்கேன்னு எல்லாத்துக்கும் ஒரு தண்ணிக்கேன்னு வாங்கி கொடுங்க, ரொம்ப சிறப்பு. குளிர்ச்சியான ஜூஸ் வகைகள் வாங்கி கொடுங்க, அருமையான பலனை அனுபவிப்பீங்க. உங்கள் நினச்சது வாழ்க்கையில் நிறைவேறும். அடுத்தபடியாக கடகராசி நேயர்களுக்கு உங்களுக்கு தனாதிபதி யார்? 2ஆம் இடம் கூடிய சூரியன். சூரியனுக்கு என்ன? உணவு பிரியர். உணவு என்ன மாதிரி உணவு? அப்போ சாப்பாடு, சாம்பார் சாதங்கள், வெண்பொங்கல், தக்காளி சாதம், இந்த மாதிரி சாதங்களை நீங்கள் தானமாக படுறதும், மிளகு சாதங்கள், தயிர் சாதம், இந்த மாதிரி தானத்தை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. ஏன்னா இங்கே குரு உச்சம் பெறுவார். அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீடாமிற்கு புதன், இவர் தான் தனாதிபதி உங்களுக்கு. இந்த புதன் இருக்கிறதுனால இரவு நேரங்களில் வருகின்ற அடியார் பெருமக்களுக்கு சுவைச்சு சாப்பிடக்கூடிய கல்கண்டு, சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பனங்கள் கண்டு பால், மிளகு பால் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பால் வகைகள் திரவில் சூடாக கொடுக்கறது நல்ல சுபகோபத்தையும், நொறுக்கு தீனி உணர்ந்த அந்த கடல மிட்டாய்ன்னு சொல்லுவோம்ல, இந்த மாதிரி மிட்டாய் வகைகளையும் கொடுப்பதும் அவங்களுக்கு நல்ல நாவறட்சி இல்லாமல் இருந்து அவங்க தேவாரம் திருவாசம் பாடுறதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். அடுத்து கன்னியாராசிகளுக்கு 2ஆம் இடம் துலாம். இந்த துளாராசியில் தனம், வாக்கு இருக்கிறனால இவர் உணவு பிரியர். அப்போ உணவு என்ன? நல்ல கேசரி, ஸ்வீட் வகைகள், லட்டு, நொறுக்கு தீவனங்கள், அதான் முறுக்கு, சீடம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நொறுக்கு தீனி கொடுக்கறது, பல வகைகளை நறுக்கி ஒரு தானம் பண்ணுறது, அதே போல் எலுமிச்சம்பழத்தில் ஜூஸ் போட்டு கொடுக்குறதெல்லாம் சிறப்பான பலன் கொடுக்கும். ஏன்னா புதனுடைய உச்சம், நீச்சம் மற்றும் மூலத்தின் இடம், ஆட்சி வீடு அதுதான், அவர் உச்ச வீடு அதுதான். அப்படி சுக்கிரனுடைய 2ஆம் தனம் தாக்கிறதுனால அந்த வருகிற அன்பர்களுக்கு இந்த மாதிரி தானம் செய்வது உங்கள் தனத்தையும் உங்களுடைய வாக்கையும் பிரதிபலிக்கும். துளாராசி நேயர்கள் இவர்களுக்கு 2ஆவது தனம் விருச்சிகம். விருச்சிகம் வந்து பருப்பு சம்பந்தப்பட்ட இந்த பாசிப்பயிறு, சுண்டல், கடலைப்பருப்பு அவிச்சது, இந்த மாதிரி தானியங்களை உணவாக அடியார்களுக்கு அளிப்பது அற்புதமான பலன்களை துளாராசிக்காரர்கள் பெறலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனம் பார்க்கக்கூடியது தனுசோடைய வீடு. அப்போ குருவோட
அந்த இருக்கிறனால பல வகைகள், அதாவது பழங்கள் ரொம்ப குருவுக்கு பிடிக்கும் இஷ்டமாக. அப்போ பழம், கனி, ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், வாழைப்பழம், பேரிச்சம்பழம், இந்த மாதிரி பழங்களை அங்குள்ள அடியார்களுக்கு கொடுக்கணும். முக்கியமாக நெல்லிக்கனி கொடுப்பதும் நல்ல சுறுசுறுப்பையும் நல்ல உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் நல்ல செல்வத்தையும் கொடுக்கும். அடுத்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தனம் பார்க்கக்கூடிய சனியோட வீடு. இப்போ சனினால் என்ன அப்படின்னா, அவர் ஆயுள் காரகன். சனிக்கு என்னென்னையா பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த இயற்கையான பானங்கள் ரொம்ப பிடிக்கும். இரவு நேரங்களில் சூடாக தண்ணி, சூடாக காப்பி, சூடாக டீ, சூடாக சுக்குமல்லி காப்பிகள், இந்த மாதிரி திரவப்பொருள், சூடான பொருளில் நீங்கள் இயற்கையாக மிளகு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி தானமாக கொடுக்கறது மகா சிவராத்திரி அன்னைக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் சனி வீடு மகர ராசி கும்பம், அவருக்கு சொந்த வீடே 2ஆம் வீடு லாபதி வீடு தான். அப்போ அவர் சனி உணவுக்காரகன். அப்போ உணவுகள் எல்லா உணவும் நல்ல இலையில் வச்சு நல்லா சூடாக நைட்டில் உப்புமா போட்டு கொடுக்கலாம், பொங்கல் போட்டு கொடுக்கலாம், தக்காளி சாதம் போட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி சூடாக என்னென்ன சாதங்களை நீங்கள் உணவாக கொடுக்கறது அற்புதமான பலனையும் ஆயுள் பலத்தையும் நல்ல ஒரு குருலிங்க சங்கமத்தையும் இந்த மகர ராசியில் கொடுக்கும். நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு மீனத்தில் இருக்கிற குரு பகவானே உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கிறார். இவருக்கும் இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் தானம், இனிப்பு ரொம்ப பிடிக்கும் யாருக்கு? குரு பகவானுக்கு. அதனால் இவருக்கும் பழங்கள், கனிகள், சர்க்கரை பொங்கல் மற்றும் கலவை சாதங்கள் ரொம்ப பிடிக்கும், பால் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தானங்கள் பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும் கும்பராசி நேயர்களுக்கு. நிறைவாக மீனராசிக்காரங்க, இந்த மீனராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடம் செவ்வாயோட வீடு. இவருக்கும் சாதங்கள், அதாவது கலவை சாதம் 5 வகை, அதாவது 5 வகை சாதம் சொல்லுவாங்க. 4 கால பூஜையில் 5 வகை சாதம். உதாரணத்துக்கு சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், மல்லி சாதம்னு சொல்லுவோம். அப்படி எல்லா சாதத்தையும் உங்களால் முடிஞ்ச சாதங்களை நீங்கள் ரெடி பண்ணி அந்த அடியார்களுக்கு தானமாக கொடுக்கறது நல்ல பலனையும், உங்களுடைய மேலான என்னென்ன கோரிக்கை வச்சிங்களோ அத்தனையும் இந்த தானத்தால் உங்கள் வீட்டில் தனத்துக்கு எந்த விதத்திலையும் பஞ்சம் இருக்காது. இது முற்றிலும் உண்மை. தானத்தை கொடுத்து தனத்தை பெறுங்கள். மகா சிவராத்திரி அன்றுக்கு குலதெய்வ வழிபாடும் சிவபெருமான் வழிபாடு 4 காலத்தில் 2 கால பூஜையாக பண்ணுங்கள். போக முடியாது வீட்டிலேயே விளக்கு ஏற்றி வில்வத்தையும் தாமரையும் வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த மகா சிவராத்திரி அனைத்து இல்லங்களிலும் உங்களுடைய உள்ளங்களிலும் என்றென்றும் சிவபெருமான் அருள்பாலிப்பார் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. அனைவரும் நோயற்ற வாழ்வும் நிறைவான செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.